அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு KKS வீதியில் யாழ் இந்து கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கிற சிவத்தொண்டன் நிலையத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த வீதி வந்து KKS வீதி. இந்த அதாவது நீங்கள் பார்க்குற பக்கம் வந்து யாழ்ப்பாணமும், இங்கால நீங்கள் மற்ற பக்கம் அதுக்கு எதிர்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் KKSக்கு போகிற பகுதியும் தான் பார்க்குறோம். இந்த வீதியில் கிள வீதியில், அதாவது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீதி வந்து 18 அடி அகலத்தை கொண்டதாக இருக்கும். அதாவது இந்த வீதிக்கால வந்து கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு வீதி தான் இந்த வீதியாக இருக்கும். அதாவது கிளை வீதியாக இருந்தாலும் இதுக்குள்ளால கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு வீதியாக இருக்கும். அதாவது இந்த வீதியை பொறுத்தவரை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 காணிகளுக்குத்தான் இந்த வீதியை உபயோகிக்கிறதுக்குரிய பங்கு இருக்குது. அதில் இப்போ நாங்கள் பார்க்க போகிற காணிக்கும் வந்து இருக்குது இந்த வீதி. இந்த 18 அடி வீதியை நீங்கள் வந்து உபயோகிக்கிறதுக்கு, அதாவது இதில் ஒரு ஸ்டோர் ஒன்றும் இருக்குது. அதாவது மார்பிள் ஸ்டோர் ஒன்றும் இருக்குது. அந்த மார்பிள் ஸ்டோருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடதுகை பக்கத்தில் தெரிகிற இந்த காணிக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் 12 அடி பாதையை கொண்ட காணியாக தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. வாருங்கள் நாங்கள் அதை தொடர்ச்சியாக அந்த காணியின் மேலதிக விவரங்களை பார்க்கலாம். அதாவது இப்போ இதில் தெரிகிற இந்த கேட், நீல கேட் திறந்துருக்குது, அந்த காணி தான் இப்போ நாங்கள் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த 12 அடி பாதையோட சேர்த்து 2 பரப்பாக காணப்படுது. இதற்கு உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.5 கோடி. இந்த காணியின் விலை வந்து 7.5 கோடி. இந்த காணி வந்து KKS வீதியில இருந்து 2ஆம் காணியாக அமைந்திருக்கு. இந்த காணியில் ஏற்கனவே வந்து டியூஷன் சென்டர் அமைந்திருந்தபடியால் இந்த காணிக்கு வந்து தண்ணீர் வசதியும் மலசலகூட வசதியும் வந்து காணப்படுது. அதோட இந்த காணிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கட்டடம் வந்து இருக்குது. தற்காலிக கட்டடம் வந்து டியூஷன் சென்டர் இருந்ததால் வந்து வகுப்புகளை நடத்துறதுக்காக அதை வந்து உருவாக்கி வச்சிருந்தவை. இந்த தற்காலிக கட்டடம் வந்து உரிமையாளரால் அகற்றப்படும். ஏனென்று சொன்னால் அவர் வந்து வேறு இடத்துல வந்து இந்த டியூஷன் சென்டரை நடத்துறதுக்காக தீர்மானிச்சிருக்கணும். இதில் காணப்படுற இந்த 2 கட்டிடத்தையும் அகற்றினா பிறகு உள்ள வெற்று காணிக்கான விலை தான் நான் வந்து இந்த வீடியோண்ட முன்பகுதியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இதுண்ட அளவு மீண்டும் சொல்கிறேன். இந்த காணின்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பரப்பாக காணப்படுது. அதுக்கு கூறப்படுற மொத்த விலை 7.5 கோடி. இந்த காணியை வாங்க விரும்புகிறீங்களன்னு சொன்னால் நான் இந்த வீடியோண்ட ஸ்க்ரீனில் மேல் பகுதியில் வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த காணியை வாங்குறது சம்பந்தமான மேலதிக விடயங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இதுவரைக்கும் எங்களோட யூடியூப் சேனல் தமிழ்படியன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களது சேனலுக்கு மேலதிக ஆதரவையும் தரும்படி கேட்டுக்கொள்வதோடு, இது போன்ற இலவசமாக உங்களது விற்க வேண்டிய விடயங்களை விளம்பரப்படுத்துவதற்கு தமிழ்படியன் யூடியூப் சேனலில் தொடர்பு விளக்கம் வந்து இந்த வீடியோண்ட கீழ்ப்பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோண்ட கடைசி பகுதியிலையும் கொடுத்துருக்கிறேன். அதனோட தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து இதேபோன்று அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ்படியன். நன்றி, வணக்கம்.